ஒரு ஆத்தங்கரையில நாவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த நாவல் மரத்துல குரங்கு ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குரங்குக்கு அறிவு ரொம்ப கூர்மையானது. அது எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நாவல் பழத்தை எப்பவும் பறித்து கொடுக்கும். அந்த ஆத்துல முதல்ல ஒன்று பசியோட சுத்திட்டு இருந்தது. அதை பார்த்த குரங்கு நாவல் பழத்தை பறித்து முதலைக்கு போட்டுச்சு. முதலை நண்பா, இந்த நாவல் பழம் ரொம்ப ருசியா இருக்கும், இத சாப்பிடு அப்படின்னு குரங்கு முதலை கிட்ட சொல்லுச்சு. முதலையும் குரங்குக்கு நன்றி சொல்லிட்டு நாவல் பழத்தை சாப்பிட்டது. அப்ப இருந்து குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. குரங்கு தினமும் முதலைக்கு நாவல் பழத்தை பறிச்சு போடும். முதலையும் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்க நாவல் பழத்தை தன் மனைவிக்கு கொண்டு போய் கொடுக்கும். ஒரு நாள் நாவல் பழத்தை சாப்பிட்ட முதலையோட மனைவி, இந்த பழம் ரொம்ப இனிப்பா ருசியா இருக்கு, பழமே இவ்வளவு இனிப்பா இருக்கும்போது தினமும் அந்த பழத்தை சாப்பிடுற குரங்கோட இதயம் எவ்வளவு இனிப்பா இருக்கும், எனக்கு அந்த இதயத்தை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு முதலை கிட்ட சொல்லுச்சு. என்னோட நண்பனுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது, எனக்கு கண்டிப்பா அந்த குரங்கோட இதயம் வேணும் அப்படின்னு முதலையோட மனைவி முதலை கிட்ட அழுதுது. தன் மனைவிய மிகவும் நேசிச்ச அந்த முதலை தன் மனைவியோட ஆசைய நிறைவேற்ற முடிவு செஞ்சுது. அடுத்த நாள் குரங்க சந்திக்க சென்ற முதலை, நண்பா, நீ எங்களுக்கு தினமும் நாவல் பழம் தர, நானும் என் மனைவியும் உனக்கு ஒரு விருந்து தரலான்னு ஆசைப்படுறோம், என் கூட விருந்துக்கு வா அப்படின்னு முதல்ல குரங்கு கிட்ட சொன்னுச்சு. குரங்கும், சரி நான் வரேன் நண்பா, ஆனா எனக்கு தான் நீந்த தெரியாதே, நீயோ ஆத்துல இருக்க, என்னால எப்படி உன் வீட்டுக்கு விருந்துக்கு வர முடியும் அப்படின்னு முதலை கிட்ட சொல்லுச்சு. நான் உன்னை என் முதுகுல கூட்டிட்டு போறேன் நண்பா. குரங்கு முதலையோட முதுகு மேல உட்கார்ந்தது. கொஞ்ச தூரம் நீர்ல போன முதலை, என்னோட மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா, அதனாலதான் நான் உன்னை இப்ப விருந்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முதலை குரங்கு கிட்ட சொல்லுச்சு. தனக்கு ஏற்பட உள்ள ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த குரங்கு, முதலை நண்பா, இத நீ முதவே சொல்லிருக்க கூடாதா, என் இதயம் தண்ணீர்ல நனைஞ்சிடக்கூடாதுன்னு மரத்திலேயே வச்சுட்டு வந்துட்டேன், நம்ம திரும்பி மரத்துக்கு போய் இதயத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு குரங்கு முதலை கிட்ட சொல்லுச்சு. அறிவில்லாத முதலை குரங்கு சொன்னதை நம்பி திருப்பி ஆத்தங்கரைக்கு வந்தது. குரங்கு முதலையோட முதுகுல இருந்து ஒரே தாவா தாவி மரத்துல ஏறிக்குச்சு. முட்டாள் முதலையே, இதயத்தை வெளியே எடுத்து வச்சுட்டு யாராலையும் உயிரோட இருக்க முடியுமா, நீ என் நண்பன்னு நினைத்துதானே நான் உனக்கு சாப்பிட பழம் கொடுத்தேன், ஆனா நீ என்ன இப்ப கொல்ல பாக்குற, இங்க இருந்து போயிரு அப்படின்னு குரங்கு முதலை கிட்ட சொல்லுச்சு. ஏமாத்தத்தோட திரும்பி போயிடுச்சு. முதல்ல தன்னோட முட்டாள்தனத்தால ஒரு நல்ல நண்பனை இழந்துருச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்ல நண்பர்களுக்கு எப்பவும் துரோகம் பண்ணக்கூடாது. அதுபோல நமக்கு துன்பம் வரும்போது குரங்கு மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.